வாழ்வும் வழியும் உண்மையுமான இறைவா, இந்த புனிதமான நாளில் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே எங்கள் இந்திய திருநாட்டை நீர் ஆசீர்வதியும். திருநாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். இறை மக்களின் மீது அதிகமான அக்கறையும் ஈடுபாடும் கொண்டு தியாக உள்ளத்தோடு தொண்டு மனப்பான்மையோடு பொதுநலனில் அக்கறை கொண்டு மக்களுக்காக அவர்கள் சேவை புரியவும் உழைக்கவும் ஆண்டவரே நல்ல ஆற்றலையும் மன வலிமையையும் அவர்களுக்கு தந்தருளும். பாரத திருநாட்டில் நடக்கின்ற சில மனக்கசப்புகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அங்கும் இங்குமாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதும், கிறிஸ்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதும், சிறுபான்மையர் என்பதனால் அவர்கள் அல்லல் படுவதும் ஆண்டவரே இந்த நாட்களில் மிகுந்து காணப்படுவதை நாங்கள் நன்றாகவே உணர்கின்றோம். புனித தோமையாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட தாயாம் திரு அவையினுடைய விசுவாசம், புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இறை விசுவாசம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மழுங்கி போகிறதோ என்கிற எண்ணம் மேலோங்குகிறது. எனவே இந்த இரு விசுவாசத்தை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் காத்து கொள்ளவும், அந்த இறை விசுவாசத்தை இன்னும் மேன்மேலும் வளர்த்தெடுக்கவும், உம்முடைய மதிப்பீடுகளை இறுதி மூச்சு வரை எல்லா மக்களினங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கவும் இதோ இந்த அற்புதமான புனிதரை நினைவு கூறுகிற நாளில் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே மன்றாடி வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவருடைய காலடிப்பட்ட இடங்களிலெல்லாம் உம்முடைய மதிப்பீடுகள் அன்பாய், மகிழ்ச்சியாய், அமைதியாய் இதோ இந்த பாரத திருநாட்டிலே நிறுவப்பட்டது. எனவே நாங்களும் அன்பின், மகிழ்ச்சியின், அமைதியின் கருவிகளாய் வாழ இந்த நாளில் சிறப்பான வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய பெயரினால் எண்ணற்ற ஆலயங்கள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கின்றன.